ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துகளுடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் அஸ்வத் வஜாய வித்மகி தனுர் ஹஸ்தாய தீமகி தனு சுக்ர பிரசோதயா. இன்று சார்வரி ஆண்டு, சிறப்புமிக்க தை மாதம் 2ஆம் நாள், அற்புதமான இன்றைய ஜனவரி மாதம் 15/1/2021 வெள்ளிக்கிழமையான இன்று இன்றைய சிறப்புமிக்க துவிதியை திதியானது இன்று காலை 8:05 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு திருதியை திதியானது இன்றைய பகல் பொழுதனையும் இரவு பொழுதனையும் முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அற்புதமான இன்றைய அவிட்ட நட்சத்திரமானது இன்று இரவு மறுநாள் விடியற் காலை 5:16 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு சதய நட்சத்திரமானது வர இருக்கின்றது. இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றபடியினால் அம்மன் வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் சிறப்புமிக்க சுக்கர பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய காலை நேரத்தில் இருக்கக்கூடிய துவிதியை திதியினுடைய திதி தேவதையாக துவஷ்டாவும் திருதியை திதியினுடைய திதி தேவதையாக பார்வதி தேவியும் இருக்கின்றனர். இன்றைய அவிட்ட நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக அஷ்டவசுக்களாக இருந்து கொண்டிருக்கின்றனர். சிறப்புமிக்க இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமை என்பதனான அம்மன் வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய சிறப்பு என்னவெனில் இன்று மாட்டுப் பொங்கல். காமதேனுவை வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாள். ஆடு மாடுகளை குளிப்பாட்டி பாலூட்டி சீராட்டி குழந்தையை வளர்ப்பது போல வருடத்திற்கு ஒரு தடவை அந்த மாட்டுப் பொங்கல் பொழுது எல்லா ஆடுகளுக்கும் குளிப்பாட்டி பொட்டு வச்சு பூஜைகள் செய்வதற்கு வந்த அற்புதமான பொங்கல் வைத்து மாடு சாப்பிட்ட பிறகு நமக்கு சாப்பிடக்கூடிய அற்புதமான மாட்டுப் பொங்கல் நன்னாள் இன்று. இன்றைய நன்னாளை பொறுத்தவரையில், அதாவது இந்த பொங்கல் தின நாட்களை பொறுத்தவரையில் 3 விதமான பொங்கல்கள் வைப்பார்கள். முதல் நாள் பொழுது பெரும்பொங்கல் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய தேவதனுடைய வழிபாட்டுக்குரிய பொங்கலாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த காலகட்டத்தில் 3 பானைகளை வச்சு பூஜை பண்ணுவாங்க. சூரிய பகவானுக்கு ஒரு பொங்கல், இந்திர பகவானுக்கு ஒரு பொங்கல், அடுத்து உபேந்திரனுக்கு ஒரு பொங்கல். இந்த காலகட்டத்தில் ஒரு பொங்கல் தான் வைக்கிறோம், இருந்தாலும் தோசை இது இல்லை. ஆக அற்புதமான முதல் நாள் பொங்கல், அதாவது முதல் பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி போகி பண்டிகை, அதற்கு அடுத்தது பெரும் பொங்கல் சூரிய பகவானை வழிபாடுக்குரிய நன்னாள். 2வது நாளை பொறுத்தவரையில் அற்புதமான 2வது நாளை பொறுத்தவரையில் இன்று மாட்டுப் பொங்கல். நாளை பொறுத்தவரையில் காணும் பொங்கல். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் காணும் பொங்கலாக கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான நாள் நாளை. ஆக இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் திருவள்ளுவர் தினமாகவும் கொண்டாடப்படக்கூடிய நன்னாளாக இருக்கின்றது. திருவள்ளுவர் பகவானை போற்றி புகழப்படக்கூடிய தமிழ்நாடு கெஜெட்டின் படி இன்றைய நன்னாள் பொறுத்தவரையில் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் பெருந்தகை போற்றி புகழப்படக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. குழந்தைங்கன்னா எல்லாமே இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறளை படித்து மகிழக்கூடிய நன்னாளாக இருக்கின்றது. இந்த பொங்கல் பண்டிகை பொறுத்தவரையிலும் முதல் நாளும் கரிநாள், 2ஆம் நாளும் கரிநாள், 3ஆம் நாளும் கரிநாளாக இருக்கின்றது. ஆக இந்த அற்புதமான நன்னாளில் பொறுத்தவரையில் மாடுகளை குளிப்பாட்டி, மாடுகள் இல்லாத இடத்துல பொறுத்தவரையில் மாடுகள் வைத்திருக்கிற இடத்துல கூட இந்த மாட்டுப் பொங்கல் தினத்தை கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான நன்னாளாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டாகவும் மற்ற இடங்கள்லேயும் அனைத்து விதமான அந்த பறவைகள் மற்றும் விலங்கினர்களை வைத்து விளையாடக்கூடிய அந்த குளிப்பாட்டி சீராட்டி வழிபடக்கூடிய அற்புதமான மாட்டுப் பொங்கல் நன்னாள் இன்றைய நாள். இன்றைய நன்னாளை பொறுத்தவரையில் கோபூஜைகள் செய்வதற்கு உகந்த நன்னாளாகவும் இருக்கின்றது. இன்று கோபூஜைகள் செய்வதற்கு உகந்த நேரமாக காலை 8 to 9, மதியம் பொறுத்தவரையில் 12 to 1:30, அதே போல் மாலை நேரத்தில் 5 மணி முதல் 6 மணி காலகட்டத்தில் இன்று மாட்டுப் பொங்கல் இருக்கின்றபடியினால் அந்த ராகு காலத்தை யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் பொறுத்தவரையிலும் இன்றைக்கி மாடு ஆடுகளுக்கு உரிய பொங்கல் நாளாக இருக்கின்றபடினால குளிப்பாட்டி அழகாக பூஜைகள் செய்து வழிபடக்கூடிய அற்புதமான மாட்டுப் பொங்கல் நன்னாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சித்தையாவும் கூடிய நன்னாளாகவும் இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய ராகு காலமானது இன்று பொறுத்தவரையில் பகல்
11:02 பகல் 12:28 வரையில் இன்றைய ராகு காலமானது இருக்கின்றது. இன்றைய யமகண்டமானது இன்று பிற்பகல் 3:21 மாலை தொடங்கும் வேளையில் பிற்பகல் 4:48 வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய சுபகோரைகளாக இன்று காலை 6:46 காலை 9:46 வரையிலும், அதேபோல் இன்று பகல் 11:46 பிற்பகல் 2:10 வரையிலும் இன்றைய நாளினுடைய அற்புதமான சுபகோரைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளினுடைய மிக சிறப்பான சுபகோரைகள் பொறுத்தவரையில் மாலை 5:46 மாலை 6:46 வரையிலும், அதேபோல் இரவு 8:46 இரவு 9:46 வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த சுபகோரையில் பொறுத்தவரையிலும் 11:46 தவிர்த்து 1:46 பிற்பகல் 2:10 வரையிலும் இன்றைய நாளினுடைய சுபகோரைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளினுடைய சுபகோரைகளிலும் பூஜைகள் செய்வதற்கு உகந்த நன்னாட்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக பூச நட்சத்திரத்தினை நோக்கி இருக்கின்றது. திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளினுடைய சுப கிரகணனை வருமாறு. இன்றைய நன்னாளினுடைய மேசராசியில் பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். ரிஷபராசியில் பொறுத்தவரையிலும் ராகு பகவான் இருக்கின்றார். இன்றைய விருச்சிக ராசியில் பொறுத்தவரையில் கேது பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தனுசு ராசியில் பொறுத்தவரையில் சுக்கிர பகவான் அற்புதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். மகர ராசியில் பொறுத்தவரையில் 5 கிரக சேர்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றனர். சூரிய பகவான் இருக்கின்றார். 10வது மாதம், அதாவது தை மாதம் என்பது இந்த வருடத்தில் 10வது மாதமாக இருக்கின்றது. தொழில்ஸ்தானங்கள் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது இதுதான் வச்சுங்களேன். மகரத்தில் பொறுத்தவரையிலும் சூரிய பகவான் இருக்கின்றார். உடன் குரு பகவான் நீச்ச நிலையில் இருக்கின்றார். சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். உடன் புதன் பகவான் இருக்கின்றார். சந்திர பகவானும் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்று மாலை 5:05 கும்பராசிக்கு சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து சஞ்சாரம் செய்ய தயாராகி கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளினுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாட்களாக ஆடு மாடுகளை சீராட்டி பூஜைகள் செய்து அற்புதமான பொங்கலிட்டு வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாளாக இருக்கின்றது. மாட்டு பொங்கல் நன்னாள் இன்று, திருவள்ளுவர் தினம் இன்று. இனிய வணக்கத்துடன் சிவா, சிங்களாந்தபுரத்திலிருந்து.